அடுத்த டைட்டில் இந்துஸ்தானத்தின் மன்னராக பகதூர் ஷா அறிவிக்கப்படுதல். 1857 மே மாதம் 11 மீரட்டிலிருந்து தில்லி செங்கோட்டை நோக்கி ஒரு குழுவாக சிப்பாய்கள் அணிவகுத்துச் சென்றனர். சிப்பாய்கள் போன்று அதே அளவு ஆர்வமிக்க கூட்டமும் முகலாய மன்னர் 2ஆம் பகதூர் ஷா தங்கள் தலைவராக வேண்டும் என்று கோருவதற்காக அங்கு குழுமியது. பெரும் தயக்கங்களுக்கு பிறகு 2ஆம் பகதூர் ஷா இந்துஸ்தானத்தின் மன்னராக பதவியேற்றார். அதாவது ஷாஹின் ஷா ஹிந்துஸ்தான் அப்படிங்கிற மாதிரி பதவியேற்கிறார். அதனை அடுத்து விரைவாக வடமேற்கு மாகாணம் மற்றும் அயோத்தி பகுதிகளை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றினார்கள். தில்லி வீழ்ச்சி அடைந்தது பற்றிய செய்தி கங்கை நதி பள்ளத்தாக்கை எட்டியவுடன் ஜூன் மாத தொடக்கம் வரை ஒவ்வொரு இராணுவ குடியிருப்பு பகுதியிலும் கிளர்ச்சிகள் நடந்தன. வட இந்தியாவில் குறிப்பாக பஞ்சாப் மற்றும் வங்காளத்தை தவிர ஆங்கிலேய ஆட்சி காணாமல் போனது. அடுத்தது உள்நாட்டு கிளர்ச்சி. அதில் 1857 ஆண்டு பெருங்கலகம்கான ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. அது கீழே பேராகிராஃப். வட இந்தியாவின் பாதிக்கப்பட்ட கிராம சமூகத்தில் வாழ்ந்த மக்களும் இந்த கிளர்ச்சிக்கு சரிசமமாக ஆதரவு தெரிவித்தனர். ஆங்கிலேய இராணுவத்தில் வேலை பார்த்த சிப்பாய்கள் உண்மையில் சீருடையில் இருந்த விவசாயிகள் ஆவர். வருவாய் நிர்வாகம் மறுசீரமைப்பு செய்யப்பட்டதில் அவர்களும் சமமான பாதிப்புகளை அடைந்தனர். சிப்பாய் கழகமும் அதனை அடுத்து இந்தியாவின் பல பகுதிகளில் நடந்த உள்நாட்டு கிளர்ச்சியும் ஊரக பகுதிகளுடன் இணைப்பை கொண்டவையாகும். வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் அயோத்தியின் பகுதிகளில் இந்த முதலாவது உள்நாட்டு கிளர்ச்சி வெடித்தது. இந்த இரண்டு பகுதிகளில் இருந்துதான் சிப்பாய்கள் முக்கியமாக பணியில் சேர்க்கப்பட்டனர். பெரும் எண்ணிக்கையிலான ஜமீன்தாரர்களும் தாலுக்தார்களும் ஆங்கிலேய அரசின் கீழ் பல சலுகைகளை இழந்த காரணத்தால் கிளர்ச்சி நோக்கி ஈர்க்கப்பட்டனர். தாலுக்தார் விவசாய கூட்டணி என்பது தாங்கள் இழந்ததை மீட்கும் ஒரு பொது முயற்சியாகவே கருதப்பட்டது. அதேபோன்று பல இந்திய மாநிலங்களில் ஆட்சியாளர்கள் பட்டத்தை துறக்க நேரிட்டதால் அவர்களால் ஆதரிக்கப்பட்ட கைவினை கலைஞர்களும் சரிசமமாகவே அவதியுற்றனர். ஆங்கிலேய பொருட்களால் இந்திய கைவினைப் பொருட்கள் பாதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான நெசவாளர்கள் வேலையிழந்தனர். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஒட்டுமொத்த ஆத்திரம் கிளர்ச்சியாக வெடித்தது. அடுத்து 1857 பெருங்கலகம் நடைபெற்ற மையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேப்பில் கொடுத்துருக்காங்க. அம்பாலா, தில்லி, மீரட், பரேலி, ஆக்ரா, குவாலியர், ஜான்சி, கான்பூர், லக்னோ, அலகாபாத், பனாரஸ், பாரக்பூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த டைட்டில் பிரிட்டிஷாருக்கு எதிராக போராடிய முக்கிய போராட்ட வீரர்கள். பாதிக்கப்பட்ட அரசர்கள், நவாபுகள், அரசிகள், ஜமீன்தாரர்கள் ஆகியோர் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தங்கள் ஆத்திரத்தை பயன்படுத்திக் கொள்ள இந்த கிளர்ச்சி ஒரு மேடையை அமைத்து கொடுத்தது. கடைசி பேஷ்வா மன்னரான 2ஆம் பாஜிராவின் தத்து பிள்ளையான நானா சாஹிப் கான்பூர் பகுதியில் இந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினார். அவருக்கு ஓய்வூதியம் தர கம்பெனி மறுத்துவிட்டது. அதேபோன்று லக்னோவில் பேகம் ஹசரத் மஹால், பரேலியில் கான் பகதூர் ஆகியோர் தத்தமது பகுதிகளில் பொறுப்பை ஏற்றுக்கொண்டனர். ஒரு காலத்தில் இந்த பகுதிகள் அவர்களாலோ அல்லது அவர்களுடைய மூதாதையர்களாலோ ஆளப்பட்டவையாகும். அடுத்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். 1857 ஆண்டு கிளர்ச்சியின் முக்கிய அத்தியாயமாக இருப்பது கான்பூர் முற்றுகையாகும். கான்பூர் சுற்றி வளைக்கப்பட்ட கம்பெனி படைகளும் இராணுவ வீரர்களும் நீட்டிக்கப்பட்ட சுற்றி வளைப்புக்கு தயாராக இல்லாததால் நானா சாஹிப் தலைமையிலான கிளர்ச்சி படைகளின் கீழ் சரணடைந்தனர். அவர்கள் அலகாபாத்துக்கு திரும்பிச் செல்ல பாதுகாப்பான வழி அமைக்கப்பட்டது. அவர்கள் பயணம் செய்த படகுகள் தீயிட்டு எரிக்கப்பட்டு அதனை அடுத்து கான்பூர் தளபதி மேஜர் ஜெனரல் ஹக் வீலர் உள்ளிட்ட பெரும்பாலும் அதில் பயணித்த அனைவரும் உயிரிழந்தனர். ஸோ நானா சாஹிப்புடைய ஃபோட்டோ, கான்பூர் படைகளை ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. இந்த கிளர்ச்சியின் மற்றொரு முக்கிய தலைவராக ஜான்சியின் ராணி லட்சுமிபாய் திகழ்ந்தார். அவரது விஷயத்தில் வங்காளத்தின் தலைமை ஆளுநரான டல்ஹவுசி பிரபு லட்சுமிபாயின் கணவர் மறைந்த பிறகு அவரது வாரிசாக ஒரு ஆண் பிள்ளையை தத்தெடுத்துக் கொள்ள அனுமதி தர மறுத்துவிட்டதால் வாரிசு இழப்பு கொள்கையின் அடிப்படையில் அவரது அரசு ஆங்கிலேய அரசுடன் இணைக்கப்பட்டது. சக்தி வாய்ந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரை துவக்கிய ராணி லட்சுமிபாய் தாம் வீழும் வரை ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார். பகதூர் ஷா, ஜாஃபர், கன்வர் சிங், கான் பகதூர், அப்புறம் ராணி லட்சுமிபாய் மற்றும் தங்கள் சுய தேவைக்காக பலரும் ஆங்கிலேய ஆட்சியை ஏற்க மறுத்து சிப்பாய்களின் வீர தீரத்தால் நிர்பந்திக்கப்பட்ட பலரும் இவர்களில் அடங்குவர். அடுத்த டைட்டில் கிளர்ச்சி அடக்கப்படுதல். 1857 ஆண்டு ஜூன் மாத தொடக்கத்தில் தில்லி, மீரட், ரோகில்கண்ட், ஆக்ரா, அலகாபாத் மற்றும் பனாரஸ் ஆகிய மண்டலங்களின் படைகள் ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டு கடுமையான இராணுவ சட்டம் அமல்படுத்தப்பட்டது. சட்டத்தின்படி நடவடிக்கைகள் எடுக்காமல் இந்தியர்களின் வாழ்க்கை பற்றி முடிவெடுத்து அவர்களின் வாழ்வை பறிக்கும் அதிகாரம் ஆங்கிலேய அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டது. 1858 ஆண்டு இந்தியாவில் இருந்த லண்டன் டைம்ஸ் பத்திரிகையின் செய்தியாளர் வில்லியம் ஹோவர்ட் ரஸ்ஸல் அலகாபாத்திலிருந்து கான்பூர் வரை
கர்னல் நீலின் ஆணைகளின்படி சென்ற படையின் ஒரு பகுதியாக திகழ்ந்த ஒரு அதிகாரியை சந்தித்து பேசினார். ஸோ வில்லியம் ஹோவர்ட் ரஸ்ஸல் அப்படிங்கிறவர் அலகாபாத்திலிருந்து கான்பூர் வரை கர்னல் நீலின் ஆணைகளின்படி சென்ற படையின் ஒரு பகுதியாக திகழ்ந்த ஒரு அதிகாரியை சந்தித்து பேசினார். இந்த பேரணியில் கலந்து கொண்ட 2 நாட்களில் 42 பேர் சாலை ஓரத்தில் தூக்கிலிடப்பட்டதாகவும், மேலும் படைகள் அணிவகுத்து செல்லும்போது எதிர்பட்ட 12 நபர்களை கொண்ட குழுவினரின் முகபாவம் ஏளனத்தையும் வெறுப்பையும் காட்டுவதாக இருந்ததால் அவர்களும் கொல்லப்பட்டனர். விளையாட்டாக கலகக்காரர்களின் கொடிகளை அசைத்தும் தமுக்கடித்தும் சிறுவர்களை கூட விட்டு வைக்கவில்லை என அதிகாரி எடுத்துரைத்தார். கண்ணில் தென்பட்ட ஒவ்வொரு இந்தியரும் சுடப்பட்டு அல்லது சாலையோரம் வரிசையாக நடப்பட்டிருந்த மரங்களில் தூக்கிலிடப்பட்டனர். கிராமங்கள் தீக்கிரையாயின. அடுத்த டைட்டில் தோல்விக்கான காரணங்கள். 1857 ஆண்டு நடந்த கிளர்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டது மற்றும் திட்டமிடப்பட்டது என்பதை நிரூபிக்க எந்தவித ஆதாரமும் இல்லை. அது தானாக நடந்தது. ஆனால் தில்லி முற்றுகையிடப்பட்ட பிறகு அண்டை மாநிலங்களின் ஆதரவை பெற முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. மேலும் ஒரு சில இந்திய மாநிலங்களை தவிர இந்த கிளர்ச்சியில் பங்கேற்க இந்திய இளவரசர்களிடம் பொதுவாக ஆர்வம் குறைந்து காணப்பட்டது. காலனி அரசுக்கு விசுவாசமாக அல்லது ஆங்கிலேய அதிகாரத்தை அறிந்து அச்சப்பட்டு இந்திய அரசர்களும் ஜமீன்தாரர்களும் ஒதுங்கியிருந்தனர். பெரும்பாலும் அவர்கள் 5ஆம் படையாக செயல்பட்டனர். கிளர்ச்சியில் ஈடுபட்டவர்களும் குறைந்த அளவே ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்கள் கிடைத்தோ அல்லது கிடைக்காமலோ இருந்தனர். ஆங்கில அறிவு பெற்ற நடுத்தர வகுப்பும் கிளர்ச்சிக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. மத்திய தலைமை இல்லாததும் கிளர்ச்சி தோல்வியடைய முக்கிய காரணமாக அமைந்தது. தனிநபர்கள், இந்திய அரசர்கள் மற்றும் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக சண்டையிட்ட பல்வேறு சக்திகளை ஒன்றிணைக்க பொதுவான செயல் திட்டம் ஏதும் இல்லாமல் போனது. இறுதியில் ஆங்கிலேய இராணுவம் கிளர்ச்சியை கடுமையாக ஒடுக்கியது. ஆயுதங்கள் கிடைக்கப்பெறாமை, அமைப்பாற்றலின்மை, ஒழுக்கமின்மை, உதவியாளர்களால் காட்டிக் கொடுக்கப்பட்டது ஆகிய காரணங்களால் கிளர்ச்சி தலைவர்கள் தோல்வியடைந்தனர். 1857 ஆண்டின் பிற்பகுதியில் தில்லி ஆங்கிலேய துருப்புகளால் கைப்பற்றப்பட்டது. சிறைபிடிக்கப்பட்ட பகதூர் ஷா பர்மாவுக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஸோ மேலே ஃபோட்டோ பொது இடங்களில் புரட்சியாளர்கள் தூக்கிலிடப்படுதல் ஃபோட்டோ இருக்குது. அடுத்து புரட்சியில் ஈடுபட்ட சிப்பாய்களை பீரங்கிகளில் கட்டி கொள்ளுதல் அந்த ஃபோட்டோ இருக்குது. கீழே விக்டோரியா மகாராணியோட ஃபோட்டோ இருக்குது. விக்டோரியா மகாராணியுடைய பேரறிக்கை ஃபோட்டோ இருக்குது. ஓகே, அடுத்த டைட்டில் இந்தியா ஆங்கிலேய அரசு காலனியாக மாறுதல். 1857 ஆண்டின் நிகழ்வுகளை அறிந்து ஆங்கிலேயர் அதிர்ந்தனர். 1858 ஆண்டு நவம்பர் மாதம் இந்திய அரசு சட்டம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாடாளுமன்றத்தால் நேரடியாக ஆட்சி அதிகாரம் செலுத்தப்படும் ஆங்கிலேய அரசின் காலனிகளில் ஒன்றாக இந்தியா அறிவிக்கப்பட்டது. அமைச்சரவை உறுப்பினர் ஒருவரிடம் பொறுப்பு வழங்கப்பட்டது. அவர் இந்தியாவுக்கான அரசு செயலராக பதவி வகிப்பார். கிழக்கிந்திய கம்பெனியிடம் இருந்து பிரிட்டிஷ் அரச குடும்பத்திற்கான அதிகார பகிர்வு, இந்திய விவகாரங்கள் குறித்து நாடாளுமன்ற கண்காணிப்பு நிரந்தரமாக இருந்ததை வெளிப்படுத்தியது. அடுத்த டைட்டில் நிர்வாகத்தில் செய்யப்பட்ட மாற்றங்கள். 1857 ஆண்டுக்கு பிறகு பிரிட்டிஷ் ஆட்சியும் அதன் கொள்கைகளும் பெரிய அளவில் மாற்றங்களை சந்தித்தன. சமூக சீர்திருத்தம் தொடர்பான விஷயத்தில் பிரிட்டிஷ் அரசு எச்சரிக்கை மிகுந்த அணுகுமுறையை கையாண்டது. இந்திய மக்களுக்கு விக்டோரியா அரசியார் செய்த அறிவிப்பில் பாரம்பரிய நிறுவனங்கள் மற்றும் மதம் தொடர்பான விஷயங்களில் ஆங்கிலேய அரசு தலையிடாது என்று தெரிவித்தார். அரசு பணிகளில் இந்தியர் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்றும் உறுதிமொழி கூறப்பட்டது. இந்திய இராணுவத்தின் கட்டமைப்பில் 2 முக்கிய மாற்றங்கள் செயல்பட்டன. இந்தியர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைக்கப்பட்டது. முக்கியமான பதவிகள் மற்றும் பொறுப்புகள் வகிப்பதிலிருந்து இந்தியர்கள் விலக்கி வைக்கப்பட்டனர். காலாட்படையின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்ட ஆங்கிலேயர் அவற்றுக்கு ஆளெடுக்கும் முயற்சியை இதர பகுதிகளுக்கும் 1857 ஆண்டின் கிளர்ச்சியின் போது ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக இருந்த சமூகங்களுக்கும் மாற்றினார்கள். உதாரணமாக ராஜபுத்திரர்கள், பிராமணர்கள், வட இந்திய முஸ்லிம்கள் ஆகியோரை விலக்கி வைத்த ஆங்கிலேயர் கூர்காக்கள், சீக்கியர்கள், பதான்கள் போன்ற இந்து அல்லாத குழுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தனர். இவற்றுடன் இந்திய சமூகத்தின் சாதி, மதம், மொழி மற்றும் மண்டலம் ஆகியன சார்ந்த வேறுபாடுகளை ஆங்கிலேயர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டதை அடுத்து அது பிரித்தாளும் கொள்கை என்று அறியப்பட்டது. அடுத்த டைட்டில் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் விவசாயிகளின் கிளர்ச்சிகள். அதில் ஃபர்ஸ்ட் டைட்டில் கருநீல சாய, அதாவது இண்டிகோ கிளர்ச்சி 1859 to 60 வரைக்கும். செயற்கை நீலச்சாயம் உருவாக்கப்படும் முன் இயற்கையான கருநீலச்சாயம் உலகம் முழுவதும் இருந்த ஆடை தயாரிப்பாளர்களால் பெரிதும் மதித்து போற்றப்பட்டது. பல ஐரோப்பியர்கள் இந்தியாவில் இண்டிகோ தோட்டக்காரர்களாக மாற்றுவதன் மூலம்
பல ஐரோப்பியர்கள் இந்தியாவில் இண்டிகோ தோட்டக்காரர்களாக மாறுவதன் மூலம் தங்கள் செல்வத்தை ஈட்ட முயன்றனர். அவர்கள் இண்டிகோ பயிரிட இந்திய விவசாயிகளை பணியில் அமர்த்தினார்கள். பின்னர் அது சாயமாக தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு அந்த சாயம் ஐரோப்பாவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியா பிரிட்டனுக்கு அதிக அளவில் பெரும்பான்மையாக நீலச்சாயத்தை அனுப்பி வைத்தது. இந்த முறையானது அடக்குமுறை சார்ந்ததாக இருந்தது. விவசாயிகள் இந்த பயிரை பயிரிடுமாறு நிர்பந்திக்கப்பட்டனர். ஆங்கிலேய முகவர்கள் பயிரிடுவோருக்கு நிலத்துக்கான வாடகை மற்றும் இதர செலவுகளை சமாளிப்பதற்காக ரொக்க பணத்தை முன்பணமாக கொடுத்து உதவினர். ஆனால் இந்த முன்பணம் வட்டியுடன் திரும்ப செலுத்தப்பட வேண்டும். உணவு தானிய பயிர்களுக்கு பதிலாக இண்டிகோ பயிரிட விவசாயிகள் வற்புறுத்தப்பட்டனர். பருவத்தின் இறுதியில் இண்டிகோ பயிருக்கு மிக குறைந்த விலையையே விவசாயிகளுக்கு ஆங்கிலேய முகவர்கள் கொடுத்தனர். இந்த குறைந்த தொகையை கொண்டு தாங்கள் வாங்கிய முன்பணத்தை திரும்பச் செலுத்த முடியாது என்பதால் அவர்கள் கடனில் மூழ்கினர். எனினும் லாபம் கிடைக்காத நிலையிலும் மீண்டும் இண்டிகோ பயிரிடும் மற்றொரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ளுமாறு விவசாயிகள் மீண்டும் நிர்பந்திக்கப்பட்டனர். விவசாயிகளால் தாங்கள் வாங்கிய கடனை திரும்பச் செலுத்த முடியவே இல்லை. தந்தை வாங்கிய கடன்கள் அவரது மகன் மீது சுமத்தப்பட்டன. இண்டிகோ தொழிற்சாலை போட்டோ இருக்கு. இண்டிகோ கிளர்ச்சி 1859ஆம் ஆண்டு தொடங்கியது. இந்த கிளர்ச்சி ஒரு வேலை நிறுத்த வடிவில் தொடங்கியது. வங்காளத்தின் நடியா மாவட்டத்தின் ஒரு கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் இனி இண்டிகோ பயிரிடப் போவதில்லை என மறுத்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இந்த இயக்கம் இண்டிகோ பயிரிடப்பட்ட வங்காளத்தின் இதர மாவட்டங்களுக்கும் பரவியது. இந்த கிளர்ச்சி பின்னர் வன்முறையாக வெடித்தது. இந்து மற்றும் முஸ்லிம் விவசாயிகள் இந்த கிளர்ச்சியில் பங்கேற்றனர். குடங்கள் மற்றும் உலோகத்தட்டுகளை ஆயுதங்களாக ஏந்தியபடி பெண்களும் ஆடவரோடு இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். ஆங்கிலேய முகவர்களின் கொடுமைகள் குறித்து கல்கத்தாவில் வாழ்ந்த அப்போதைய இந்திய பத்திரிகையாளர்கள் எழுதினார்கள். நீல் தர்பன், அதாவது இண்டிகோவின் கண்ணாடி என்ற தலைப்பில் ஒரு நாடகத்தை தீன்பந்து மித்ரா எழுதினார். நீல் தர்பன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு நாடகத்தை தீனபந்து மித்ரா எழுதுறாரு. நீல் தர்பன் என்ன அர்த்தம்னா இண்டிகோவின் கண்ணாடின்னு அர்த்தம். இந்தியாவிலும் ஐரோப்பாவிலும் வாழ்ந்த மக்களிடையே இண்டிகோ விவசாயிகள் குறித்த பிரச்சனைகளை கவனத்தில் கொண்டு வர இந்த நாடகம் பயன்பட்டது. இண்டிகோ விவசாயம் வங்காளத்தில் பெரும் வீழ்ச்சி கண்டது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இயற்கையான இண்டிகோ சாயத்துக்கான தேவைகள் சரிந்து உலகம் முழுவதும் செயற்கையான நவீன நீலச்சாயங்கள் பயன்பாட்டுக்கு வந்தன. அடுத்த டைட்டில் தக்கான கலவரங்கள் 1875. தக்கான கலவரங்கள் 1875 இந்த டைட்டில் பார்க்கலாம். பிரிட்டனின் அரச குடும்பத்துக்கு அதிகாரங்கள் மாற்றம் பெற்ற பிறகு தொழில்களின் சரிவு காரணமாக தொழிலாளர்கள் நிலத்தை இழக்க நேரிட்டது. அதிக அளவிலான வரி விதிப்பு வேளாண்மையை பாதித்தது. பஞ்சத்தால் ஏற்படும் உயிரிழப்புகள் அதிகரித்தன. 1875ஆம் ஆண்டு மே மாதத்தில் தக்காணத்தில் வட்டிக்கு பணம் வழங்குவோருக்கு எதிரான கலவரங்கள் பூனா அருகே உள்ள சூஃபா என்ற கிராமத்தில் முதலாக வெடித்ததாக பதிவாகியுள்ளது. பூனா மற்றும் அகமது நகர் ஆகிய பகுதிகளில் சுமார் 30 கிராமங்களில் இதே போன்ற கலவரங்கள் ஏற்பட்டதாக பதிவாகியது. குஜராத்தில் வட்டிக்கு பணம் வழங்குவோரை குறிவைத்துதான் இந்த கலவரங்கள் பெரும்பாலும் அரங்கேறின. ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் விவசாயிகள் நேரடியாக வருவாயை அரசுக்கு செலுத்த நிர்பந்திக்கப்பட்டனர். மேலும் புதிய சட்டப்படி எந்த நிலத்தை அடமானம் வைத்து கடன் வாங்கப்பட்டதோ அந்த நிலத்தை எடுத்துக்கொண்டு ஏலம் விட்டு கடன் தொகையை எடுத்துக்கொள்ள கடன் வழங்கியோருக்கு அனுமதி கிடைத்திருந்தது. இதன் விளைவாக உழும் நிலம் உழாத வர்க்கத்திடம் கைமாறத் தொடங்கியது. கடன் என்னும் மாய வழக்கில் சிக்கிய விவசாயிகள் நிலுவைத் தொகையை செலுத்த இயலாமல் பயிரிடுதலையும் விவசாயத்தையும் கைவிட வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர். இதில் ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கு. மானிடவியலாளர் கேத்லீன் கவ் கூறும் தகவலின்படி ஆங்கிலேய ஆட்சி விவசாயிகள் மத்தியில் முகலாயர்களின் காலத்தில் இருந்ததை விட வேதனை மற்றும் இடர்பாடுகளை கொண்டு வந்தது. விவசாயிகளின் பிரச்சனைகள் பல அளவுகளில் உள்ளூர் கலவரங்களில் தொடங்கி போர் போன்ற நிலவரங்கள் வரை பல மாவட்டங்களில் பரவி ஆங்கிலேய ஆட்சியின் முதல் காலாண்டுகளில் கடும் விளைவுகளை சந்தித்து பின்னர் 19ஆம் நூற்றாண்டின் இறுதி வரை நீடித்தது என ரஞ்சித் குஹா குறிப்பிடுகிறார். அடுத்த டைட்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்படுதல் 1870 முதல் 1885 வரை. அதில் ஃபர்ஸ்ட் டைட்டில் தேசியத்தின் எழுச்சி. 19ஆம் நூற்றாண்டின் இரண்டாவது பாதியில் ஆங்கில கல்வி பெற்ற இந்தியர்களின் புதிய சமூக வகுப்பினர் மத்தியில் தேசிய அரசியல் குறித்த விழிப்புணர்வு ஏற்பட்டது. பல்வேறு பிரச்சாரங்கள் மூலமாக தேசிய மற்றும் பல்வேறு மக்களாட்சியின் உயர்ந்த லட்சியங்கள் பற்றிய கருத்துக்களை அதிக எண்ணிக்கையிலான மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முக்கிய பணியை இந்திய அறிவியலாளர்கள் மேற்கொண்டனர். குடியுரிமை, நாடு பற்றிய கருத்து, குடியியல், சமூகம், மனித உரிமைகள், சட்டத்துக்கு முன் சமம், சுதந்திரம், அரசு மற்றும் தனியார் பற்றிய புரிதல், இறையாண்மை சட்டத்துக்கு முன் சமம், சுதந்திரம், அரசு மற்றும் தனியார் பற்றிய புரிதல், இறையாண்மை, மக்களாட்சி மற்றும் இதர விஷயங்களின் நவீன எண்ணங்களை அவர்கள் தெளிவுபடுத்தினர். வட்டார மொழி மற்றும் ஆங்கில அச்சு ஊடகங்களின் வளர்ச்சி இதுபோன்ற கருத்துக்களை பரப்புவதில் முக்கிய பங்காற்றியது.
எண்ணிக்கையில் அவர்கள் குறைவாக இருந்தாலும் தேசிய அளவிலான வீச்சை கொண்டு அகில இந்தியா முழுவதும் தொடர்புகளை உருவாக்கும் திறன் பெற்றிருந்தனர். அவர்கள் வழக்கறிஞர்கள், பத்திரிகையாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அல்லது மருத்துவர்களாக பணியாற்றினார்கள். சென்னை வாசிகள் சங்கம் 1852, கிழக்கிந்திய அமைப்பு 1866, சென்னை மகாஜன சபை 1884, பூனா சர்வஜனிக் சபாய் 1870, பம்பாய் மாகாண சங்கம் 1885 மற்றும் பல அரசியல் அமைப்புகளை தொடங்குவதில் அவர்கள் முனைப்பு காட்டினார்கள். ஆங்கில கல்வி பயின்று மேற்கத்திய கருத்துக்கள் பற்றிய சிந்தனையும் நவீன மதிப்புகள் மற்றும் நிறுவனங்களில் வலுவான நம்பிக்கையும் கொண்ட இந்தியர்களின் கனவுகளை நசுக்கும் வகையில் தங்கள் கொள்கைகளை ஆங்கிலேயர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். எனினும் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஏற்பட்ட தேசிய எழுச்சி மக்களிடையே இந்தியாவின் கடந்த கால சிறப்புகளையும் பெருமைகளையும் கொண்டாடும் நோக்கில் ஆழமாக வேரூன்றவும் மக்களிடையே தேசப்பற்றி உருவாக்கவும் பல்வேறு சமய மற்றும் கலாச்சார அடையாளங்கள் அதற்கு பயன்படுத்தப்பட்டன.